Please subscribe Sadhguru Sai Creations. இதயத்தை விட அதிக மகத்துவம் கொண்டது வலி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்ளுவது. இந்த சிறுநீரக செயலிழப்பு எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்றால், சத்குரு சாய் கிரியேஷன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தற்காலத்தில் வயது வித்தியாசமின்றி வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு என்னும் பாதிப்பு. இந்த சிறுநீரகங்கள் இதயத்தை விட அதிக மகத்துவம் கொண்டது. இதயம் ஒரு வழிப்பாதையாக செயல்படும், சிறுநீரகம் இருவழிப்பாதையாக செயல்படும். தனக்கு தேவையில்லாத உப்புக்களையும் கனிமங்களையும் வெளியேற்றும். அதில் தேவைப்பட்டால் வெளியேற்றதிலிருந்து எடுத்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தது சிறுநீரகம். ஒருவருடைய சிறுநீரகத்தின் சிறப்பான செயல்பாட்டால் அவர்கள் ஆரோக்கியமாக வலுவாக நிற்க முடியும். அதில் சிறுநீரகத்தின் மேல் உள்ள அட்ரினல் சுரப்பிதான் அவர்களை இயல்பாக தைரியமாக நிற்க வைக்கும் ஆற்றல் படைத்தது. இந்த சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் தலையாய காரணம் வலி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்ளுவது. பல ஆண்டுகள் நீரிழிவு நோய்க்கு மருந்து உட்கொள்ளுவது, உயர் இரத்த அழுத்தத்திற்கு உட்கொள்ளுவது, மூட்டு வலிக்கு உட்கொள்ளுவது போன்ற மருந்துகள் இரத்த ஓட்டத்தில் கலந்து சிறுநீரகங்களில் வடிக்கும் போது அந்த சிறுநீரகத்தினுடைய மிக மென்மையான ரோஜா இதழ் போன்ற குளோமுருல்லா என்ற பாகத்தை சிதைத்து விடுவதால் சிறுநீரகம் வடிக்கும் தன்மையை இழந்து செயலிழப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக விஷங்கள் உட்கொள்வதாலும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகிறது. இது அக்யூட் கிட்னி ஃபெயிலூர் என்று சொல்வார்கள். இது குணப்படுத்தக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு. விஷங்களாலும் அடிப்படுவதாலும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். அதில் கேன்சர் ஏற்பட்டாலும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். சிறுநீரகங்களுக்கு உள் டியூபர்குலோசிஸ் வந்தாலும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். அதில் நீர்க்கட்டி அளவுக்கு அதிகமாக பெரிதாகும்போது நெப்ரான்களை அழுத்தி செயல்படாமல் தடுத்து சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தும். சிறுநீரகங்களினுடைய வெளி பாகங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக கிடைக்காத காரணத்தால் அந்த சிறுநீரகங்கள் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சுருங்குவதால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். இந்த சிறுநீரக செயலிழப்பு எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்றால், இரத்த பரிசோதனை மூலமாக நாம் உறுதி செய்யலாம். சுருங்கிய சிறுநீரகங்களை இரத்த ஓட்டத்தை சீராக்குவதன் மூலமாக படிப்படியாக இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். அது உணவை போன்ற மருந்தால் மட்டுமே முடியும். மேலும் சிறுநீரக செயலிழப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு இரத்த பரிசோதனை செய்யும் போது, சிறுநீரை எடுத்து பரிசோதிக்கும் போதும் இரத்தத்தில் புரோட்டீன் அதிகம் வெளியேறிக்கொண்டு இருந்தாலும் சிறுநீரக செயலிழக்கப் போகிறது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இரத்தத்தில் கிரியேட்டினுடைய அளவு 0.89க்கு மேல் இருந்தாலும் அல்லது 1.2க்கு அதிகமாக இருந்தாலும் சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்பம். அதுபோல சிறுநீரகங்களிலிருந்து வெளியேறும் நீரில் யூரியா என்று சொல்லக்கூடிய நைட்ரஜனுடைய அளவு 45 விட அதிகமாக 70 போன்ற அளவில் இருந்தாலும் சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அவர்கள் உண்ணும் உணவில் ஹைலி வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய கிரியேட்டின் உற்பத்தி ஆகிறது. கிரியேட்டின் என்பது ஹைலி வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய பருப்பு வகைகள், புரோட்டீன், எண்ணெய் வகைகள், அசைவம், மைதா போன்றவை உணவுகளை உண்ணும்போது
அதில் கிரியேட்டின் இரத்தத்தில் ஜீரணிக்க முடியாமல் அது ஜீரணிக்கப்பட்ட வேதியியல் கழிவு பொருளாக இரத்தத்தில் கலக்கும். அதுதான் கிரியேட்டினின். இந்த கிரியேட்டினுடைய அளவு அதிகரிக்கும் போது அவர்களுக்கு மூச்சு திணறல், இதயத்துக்கு இருந்து நுரையீரலுக்கு செல்லக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு குறையும், அல்லது சென்ற இரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் அங்கே தேங்கும். அதனால் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், வயிறு வீங்கும். அதிகமான கிரியேட்டின் அதிகரிக்கும் போது அளவில்லாமல் அவர்களுக்கு உண்ணும் உணவில் மாற்றங்கள் ஏற்படுவதால் கால்கள் வீங்கும், தலைவலிக்கும், அவர்கள் வாந்தியம் எடுப்பார்கள். இந்த அறிகுறிகள் எல்லாமே சிறுநீரக செயலிழப்பினுடைய அறிகுறிகள். இந்த நோயை கட்டுப்படுத்த, கிரியேட்டினுடைய அளவை கட்டுப்படுத்த உலகளாவிய மருந்து இன்று வரை யாரும் அதை உறுதியாக கண்டுபிடித்ததாக தெரியவில்லை. ஆனால் தமிழ் மருத்துவம், பாரம்பரிய தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் தமிழகத்தில் மட்டுமே சிறப்பான சிறுநீரகங்களை செயல்படுத்தக்கூடியதும் கிரியேட்டின் யூரியாவை குறைக்கக்கூடியதும் மருந்துகள் இயற்கையாகவே உள்ளன. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிறுநீரக செயலிழப்பை குணப்படுத்திய நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், குணப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் எழுதி வைத்ததில் தலையாய ஒரு மூலிகை, உணவை போன்ற மூலிகை, அதுதான் மூக்கரட்டை என்னும் புனர்நவா. புனர்நவா என்றால் மறுபிறவி, மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுக்கக்கூடியது என்று அர்த்தம். பல ஆண்டுகள் மழையின்றி காய்ந்தாலும் ஒரு நாள் மழை வந்தால் அது வளமாக வளர்ந்து வரக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஏனென்றால் மனிதனுடைய நோயை போக்குவதற்காக இறைவனுடைய கொடை. அந்த மூக்கரட்டை வேர், செடி, கொடி, இலை போன்றவற்றுடன் மிளகு, சீரகம், சோம்பு போன்ற மருந்து பொருள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்களை சேர்த்து தேநீராக்கி பருகி வந்தால் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு அதிகரிக்கும், இரத்தத்தில் உள்ள யூரியா கிரியேட்டின் குறையும். அடுத்ததாக வேறு ஒரு மருத்துவ முறை, பூனை மீசை என்று சொல்லக்கூடிய வாசனை துளசி என்று சொல்லக்கூடிய துளசியும், மல்லி விதைகள், கொத்தமல்லி விதைகள், அதாவது தனியா என்று சொல்லக்கூடிய விதைகளும், மூக்கரட்டை வேர், இலை பொடியும், கருஞ்சீரகமும், சுக்கு, மிளகு, ஜீரகம், சோம்பு போன்றவற்றையும் அளவோடு கலந்து அரைத்து பதமாக பக்குவப்படுத்தி தினம் ஒரு டீஸ்பூன் 250 ml நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி காலையில் உணவுக்கு முன் அவர்கள் அருந்த வேண்டும், மாலையிலும் அருந்த வேண்டும். இப்படி அருந்தும்போது அவர்களுக்கு சிறுநீரகங்கள் செயல்படும். சிறுநீரகத்தில் உள்ள 1,00,000 நெப்ரான்களில் ஒரு சிலது பழுது ஆனாலும் ஒரு சிலது இயங்க ஆரம்பிக்கும். அதனால் சிறுநீரகம் செயல்படும், யூரியா கிரியேட்டின் அளவு குறையும், இயல்பான அவர்களுக்கு சிறுநீர் வெளியேறும். வெளியேறும் சிறுநீரின் அளவு அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் சீராகும். அடுத்ததாக சிறுநீரகம் சுருங்கி இருக்கிறது என்றால் அதனுடைய மூல காரணம் அந்த சிறுநீரகங்களுடைய உடற்பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் தடைபடுவதால் அந்த சிறுநீரகங்களுக்கு உள்ள செல்களுக்கு தேவையான பிராணவாயு, குளுக்கோஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் கிடைக்காத காரணத்தால் அந்த சிறுநீரகம் சுருங்க ஆரம்பிக்கிறது. இந்த சிறுநீரகம் சுருங்கும் காரணத்தால் அந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகிறது. இதற்கு முறையான மருத்துவத்தோடு ஒரு டீஸ்பூன், அதாவது 5 கிராம் மருதம்பட்டை பொடியை கலந்து அவர்கள் உட்கொண்டு வந்தால் அந்த சிறுநீரகம் சுருங்கி இருக்கும் சிறுநீரகம் வளர்ச்சி அடையும். மருதம்பட்டை, செம்பருத்தி பூ இதழ், சங்குப்பூ இதழ் இவைகளை சேர்த்து
தீநீராக்கி பருகி வந்தாலும் சுருங்கிய சிறுநீரகம் வளர்ச்சி அடைந்து இயல்பான நிலைக்கு வரும் மிக எளிதான மருத்துவ முறை தமிழ் மருத்துவ முறை. அதாவது சிறுநீரகங்களுடைய மேல் பகுதிக்கு உடைய செல்களுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக செல்லுவதற்கும் அதில் மிக நுண்ணிய இரத்த நாளங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்வதற்கும் இந்த செம்பருத்திப்பூ, சங்குப்பூ, மருதம்பட்டை கலந்த தீநீர் பருகி வந்தால் அந்த அடைப்பு சரியாகும், அந்த அடைப்புகள் நீங்கும். அப்போது சிறுநீரகத்தினுடைய உடற்பாகத்திற்கு தேவையான குளுக்கோஸ், விட்டமின், மினரல்ஸ் அத்தனையும் கிடைக்கும், பிராணவாயுவும் கிடைக்கும். அப்போ சுருங்கிய சிறுநீரகங்கள் படிப்படியாக வளர ஆரம்பிக்கும். சிறுநீரக செயலிழப்பு குணமடைய வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக சிறுநீரகங்களில் கேன்சர் வந்தால் முறையான மருத்துவம் தமிழ் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அந்த சிறுநீரகத்தில் ஏற்படும் அந்த கேன்சர் செல்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதை அழித்து இயல்பாக வாழ வைக்கலாம். அடுத்ததாக சில சிறுநீரகங்களில் டியூபர்குலோசிஸ் ஏற்படும். இதற்கு உண்டான மருந்தை, இயற்கையான தாவர மருந்தை உட்கொண்டால் அந்த டியூபர்குலோசிஸை குணப்படுத்தலாம். அதற்கு ஆடாதோடா, செம்பருத்தி போன்ற சில மூலிகைகளை கலந்து உள்ளும்போது அந்த டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய காச நோய் குணமாகும், சிறுநீரகம் செயல்படும். அதாவது மேற்கத்திய முறை மருந்தை அளவில்லாமலும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமலும் யார் உட்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு சிறுநீரகத்தில் உள்ள குளோமருலா என்று சொல்லக்கூடிய மிக நுண்ணிய ரோஜா இதழ் போன்ற அந்த குளோமருலா பாதிப்பு அடைவதனால் அவர் இரத்தத்தில் கலக்கும் அந்த புரோட்டீன் சத்து, புரத சத்து ஜீரணிக்க முடியாமலும் அதை வடிக்க முடியாமலும் வெளியேறும். அந்த புரோட்டீன் சத்து வெளியேறும். அந்த புரோட்டீன் சத்து அதிகமாக வெளியேற சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு படிப்படியாக குறையும். இந்த புரோட்டீன் குறைவதற்கு கோவக்காய் என்று சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தும் கோவக்காயை பச்சையாக தண்ணீரில் கழுவி அதை தினம் ஒரு வேளைக்கு 3 என்ற விகிதத்தில் உட்கொண்டு வந்தால் புரோட்டீன் டிஸ்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய யூரினில் வரக்கூடிய அந்த புரத சத்தை கட்டுப்படுத்தலாம். நண்டுக்கால் பஸ்பம் தேனில் குழைத்து உண்டு வந்தாலும் அந்த சிறுநீரில் வரக்கூடிய புரத சத்தை கட்டுப்படுத்தலாம். மிக எளிதான மருந்துகள், யாருக்கு வேண்டுமானாலும் அவர்களுக்கு இந்த தமிழ் மருந்து கிடைக்கும். அதை பயன்படுத்துங்கள், உண்ணுங்கள், குணமாகுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள்.